பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமத்திலிருந்து 2 ராஜாக்கள் வரை நாம் முடித்திருக்கிறோம். இதுவரை இந்த பைபிள் ரீடிங் நீங்க அநேகர் பார்த்து ஆசீர்வாதம் அடைகிறீர்கள் என்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் முதல் அதிகாரம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலேயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்தூசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாபேத். யாபேத்தின் குமாரர் கோமர், மகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், யூத், பூத், கானான் என்பவர்கள். கூசின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதிமியரையும், ஆனாமியரையும், லொகாபியரையும், நப்தூகியரையும், பத்ரூசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், அர்க்கியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், கமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், உஸ், கூல், கேத்தேர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேபையும், ஆசர்மாவேத்தையும், ஏராகையும், அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஏபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஒப்பீரையும், ஆவிலாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிரகாமாகிய ஆபிரகாம். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபோயாத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள்.
இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிப்பாஸ், ரெகுவேல், எயூஸ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மனாகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். செபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷான் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தாரான், கெரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்கள் ஆனவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபா மரித்த பின் தோமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்த பின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்த பின் நதியோரமான ரேகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்த பின் அக்போரின் குமாரன் மகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதாபேல். ஆதாத் மரித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்யா பிரபு, எதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கெனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமும் 1 முதல் 54 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இதில் தாவீது ராஜாவுடைய அவருடைய தன்மைகளை விளக்குறது, இன்னும் தாவீதின் வம்ச வரலாறு, இதெல்லாம் இந்த 1 நாளாகம் 2 நாளாகம் நூலில் இதில் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இதை எழுதியவர் எஸ்ரா என்று யூதர்களின் பாரம்பரியம் கூறுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, தாவீது ஆட்சி சுமார் கிமு 1049 கிமு 1009 வரை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இதில் உள்ள திறவுகோல் வசனம், அதாவது நாளாகமம் 1 நாளாகம் 11:9 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது திறவுகோல் வசனம்.
இன்னொன்று 1 நாளாகமம் 14:17 அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 1 நாளாகமம் 17:16 தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மூன்றும் திறவுகோல் வசனமாய் இந்த 1 நாளாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த நூலில் மிக சிறப்பான காரியம் என்னன்னா, இஸ்ரவேலருடைய வம்ச வரலாறு இந்த 1 நாளாகமம் 2 நாளாகமத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் நிழல் நிறைவேறுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். மத்தேயு 1 அதிகாரத்திலும் லூக்கா 3 அதிகாரத்திலும் கூறப்பட்ட இயேசுவின் வம்ச வரலாறுகள் 1 நாளாகமம் 3-4 அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவின் அரசாட்சி என்றென்றைக்கும் இருக்கும், அதாவது லூக்கா 1:31-33 இந்த என்றென்றைக்கும் இருக்கும் என்பது 1 நாளாகமம் 17:14 முன்னுரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமத்தில் மொத்தம் 29 அதிகாரங்கள், வசனம் 942 வசனங்கள். இதில் இந்த 1 நாளாகமத்தில் உள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் மரவழி அட்டவணைகள் மரபு வழி அட்டவணைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே போல 10ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் சவுலின் இறுதி நாட்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல 11ஆம் அதிகாரம் 1 முதல் 29ஆம் அதிகாரம் 30 வரைக்கும் தாவீதின் அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளாகமம் புஸ்தகத்தில் அநேக இடங்கள்ல குமாரன் என்று வருகிற அந்த வார்த்தை, குமாரன்னா மகனை குறிக்கிறதோட சில இடங்கள்ல பேரனையும் அது குறிக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே போல தான் கோத்திரத்தின் வம்சத்தை பற்றி இந்த நூலில், அதாவது இந்த நாளாகமத்தில் இல்லை. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 7:4-8 இதுலேயும் தான் கோத்திரத்தை பற்றி எழுதப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதாவது 19ஆம் வசனம், ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள், ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது, அவன் சகோதரன் பேர் யொக்தான். பாருங்க, இதே வசனத்தை ஆதியாகமம் 45:25 மோசே சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது இவங்க காலத்துல தான் பூமி பகுக்கப்பட்டது. அது வரைக்கும் பூமியின் தரைப்பகுதி ஒன்றா தான் இருந்தது, அதுக்கு பிறகுதான் பகுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதை அறிவியல் என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால வேதம் ஒரு சிறந்த அறிவியல் நூல் என்பதற்கு இந்த சான்று நமக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த 19ஆம் வசனம் ஆதியாகமம் 10:25 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வாசித்து பாருங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 1 நாளாகமத்தை குறித்து நாம் பார்த்தோம். நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா தகப்பனே, இதுல பெயர் அட்டவணைகள் ஆண்டவரே, வம்ச வரலாறு காரியங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அப்பா ஒருவேளை பைபிள் ரீடிங் பண்ண டைம் இல்லைன்றவங்களுக்கு அப்பா தகப்பனே, இதை ஆண்டவரே காது வழியாய் அவர்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலையும் கூட கத்தாவே ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அந்த பைபிள் ரீடிங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கிற அன்பு பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்பா. சின்ன பிள்ளைகளானாலும் பெரியவங்க ஆனாலும் நடுத்தர வயதுடையவர்களானாலும் வயதானவர்களானாலும் இதை கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த குடும்பத்துல மாந்திரிக காரியங்கள் இருக்கோ அந்த குடும்பங்கள் உள்ள மாந்திரிக காரியங்களை அப்பா நீங்க அக்கினியால எரித்து சாம்பலாக்குங்க டாடி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அப்பா, கணவன் மனைவி சமாதானம் இல்லாம அப்பா ஒரே குடும்பத்துல பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, அந்த உறவுகளை சீர்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. உங்களுடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க ராஜா. நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.